சிவபெருமான் வாமன அவதாரத்தை முடித்து வைத்த திருக்கோலம். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் 3 அடி மண் கேட்கிறார். விண்ணையும் மண்ணையும் 2 அடியில் அளந்து 3வது அடியை மகாபலியின் சிரசில் வைத்து அழுத்தி அவனை பாதாள உலகிற்கு தள்ளி விடுகிறார். மகாவிஷ்ணுவின் அவதார வேலை முடிந்ததால் அவர் வைகுண்டம் திரும்ப வேண்டும். அதற்கு வாமன அவதாரத்தை முடித்தாக வேண்டும். தன் அவதார முடிவு சிவபெருமான் கையால் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் ஆணவம் கொண்டவராக தேவர்களையும் ரிஷிகளையும் மக்களையும் அடக்கி துன்புறுத்துகிறார். அவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டி நின்றனர். அதனால் சிவன் வஜ்ர தண்டம் எடுத்து வாமனன் மார்பில் அடித்து அவரை கொன்றார். அவருடைய முதுகெலும்பினை பிடுங்கி தண்டமாக கையில் தரித்துக் கொண்டார். இந்த திருக்கோலமே கங்காளர் என்றும் கங்காள மூர்த்தி என்றும் போற்றப்படுகிறது. மகாவிஷ்ணுவும் வாமன அவதாரம் முடிந்து வைகுண்டம் சென்றார். கங்காளம் என்ற சொல்லுக்கு எலும்பு என்று பொருள். வாமனன் முதுகெலும்பை தண்டமாக வைத்துக் கொண்டதால் இவர் கங்காளர் என்றும் கங்காள மூர்த்தி என்றும் போற்றப்படுகிறார்.